பிரைஸ் தி லார்ட். தெரிந்து கொள்ளப்பட்டவர்களா மாறணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தோம். முதல்ல ரட்சிக்கப்படணும். ரட்சிக்கப்பட்டவர்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய முதல் கற்பனை என்ன அப்படின்னு பார்த்தோம். இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டவர்கள் செய்யக்கூடாத காரியம் என்ன அப்படின்னு பார்க்க போறோம். கலாத்தியர் 5வது அதிகாரம் 19ல இருந்து 21வது வசனம் வரைக்கும் ரட்சிக்கப்பட்ட ஆவிக்குரிய கிறிஸ்தவர்கள் என்னெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய லிஸ்ட் பவுல் கொடுத்திருக்காரு. அதுல 19வது வசனம் நம்ம பார்க்கிறோம். மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கின்றன. அவையாவன விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம். இதை குறித்து நம்ம 10 கட்டளைகளையும் பார்க்க முடியும். யாத்ராகமம் 20வது அதிகாரம் 14வது வசனத்துல விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக அப்படின்னு போட்டிருக்கோம். இயேசு கிறிஸ்து இதை குறித்து என்ன சொல்றாரு அப்படின்னா, மத்தேயு 5வது அதிகாரம் 27வது வசனத்துல இருந்து 28வது வசனம் வரைக்கும், விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்பது பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில் அவளோடு விபச்சாரம் செய்தாயிற்று. ஸோ நம்ம இந்த வாலிப பிராயத்துல நம்மளுக்கு டெம்டேஷன்ஸ் வர்றது நார்மல் தான். ஆனா இந்த டெம்டேஷன்ஸை நம்ம அவாய்ட் பண்ணாம அதை நம்ம அலோவ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம பரலோகராஜ்யத்துக்கு போக முடியாது அப்படின்னு இயேசு கிறிஸ்து சொல்றாரு. எதனால நம்மளுக்கு இந்த டெம்டேஷன்ஸ் வருது? ஒருவேளை நம்ம ஒரு படம் பார்க்கறதுனாலயோ, இல்ல ஒரு சாங்ஸ் கேட்கறதுனால, இல்ல நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி தேவையில்லாத காரியங்கள் நம்ம கிட்ட பேசும்போதோ நம்மளுக்கு எதனால அந்த டெம்டேஷன்ஸ் வருதோ அந்த சிச்சுவேஷன் நம்ம அவாய்ட் பண்ணணும். ஏன்னா இயேசு கிறிஸ்து சொல்றாரு, உன் கண் உனக்கு இடரல் உண்டாக்கிச்சுன்னா அதை புடுங்கி போட்டுரு. உன் கை உனக்கு டிஸ்டர்பன்ஸா இருந்துச்சு அப்படின்னா, உனக்கு டெம்ட் பண்ணுதுன்னா அந்த கையை வெட்டி போட்டுருன்னு சொல்றாரு. ஸோ அந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ் அவாய்ட் பண்ணி நம்ம டெம்டேஷன்ஸ் அவாய்ட் பண்ணலாம். இப்போ ரீசெண்டா எமர்ஜ் ஆயிட்டு இருக்கிறது என்ன அப்படின்னா, LGBTQ. நிறைய தேசங்கள் இதை லீகலைஸ் பண்றாங்க. சர்ச்சஸ்ல கூட இந்த மாதிரியான மேரேஜஸ் நடக்குது. அநேக கிறிஸ்டியன் கண்ட்ரிஸ் இதை அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. இது ஒரு பெரிய அருவருப்பு அப்படின்னு சொல்லி கடவுள் சொல்றாரு. லேவியராகமம் 18வது அதிகாரம் 22ல இருந்து 26 வசனம் வரைக்கும். இப்போ நம்ம டெம்டேஷன்ஸ் பத்தி பார்த்தோம். நம்ம டெம்டேஷன் அலோவ் பண்ணி நம்ம பாவம் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த தப்பு நம்மளுக்கு தான், அந்த தண்டனை நம்மளுக்கு தான். ஆனா இந்த ஒரு அருவருப்பை செய்யறவங்களால அந்த தேசமே தீட்டுப்படும் அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். நம்ம வாலிபர்களா இதுக்காக செய்ய வேண்டிய காரியம் என்னன்னா, நம்ம எல்லாம் சேர்ந்து நம்ம இந்த மாதிரியான அருவருப்புகள் நம்ம தேசத்துல நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரேயர் பண்ணணும். அதே நேரம் இந்த அருவருப்பான காரியங்களுக்கு உடன்படுகிற மக்களுக்காக நம்ம ஜெபிக்கணும். அப்படி ஜெபிக்கும் போது நம்ம தேசம் பாதுகாப்பா இருக்கும். நம்ம தேசத்தை கடவுள் தண்டிக்க மாட்டாரு. ஏன்னா இந்த அருவருப்பு கடவுளுக்கு பிடிக்காத ஒரு காரியம். அதோட கூட இந்த வாலிப நாட்கள்ல நம்ம யூத் டேஸ்ல நம்ம டெம்டேஷன்ஸை நம்ம லைஃப்ல அலோவ் பண்ணாம பியூரா எப்படி வாழணும் அப்படின்னு பார்க்கணும். அப்படி நம்ம வாழும் போதுதான் நம்ம தெரிந்து கொள்ளப்பட்டவர்களா மாறுவோம். தேங்க்யூ.